friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா perfect eyebrow shape எப்படி கொண்டு வரது அப்படினு பார்க்க போறோம். சோ ரொம்ப குயிக்கா within ஒரு 1 மினிட்ல வந்து நம்ம எப்படி perfect eyebrow shape பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ADS ஓட eyebrow pencil. சோ இது அரௌண்ட் ஒரு 10 rupees அப்படிதான் ஆச்சு எனக்கு. அண்ட் இதை நான் ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்தா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதை. ஸோ இவ்வளோ பெருசு இருந்தது, நான் ஷார்ட் பண்ணி இவ்வளோ ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 மந்த் அட்லீஸ்ட் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இந்த சைடு வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு வந்து நான் ADS ஐப்ரோ பென்சில் வச்சு நான் ஒரு சைடு ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டேன். இந்த சைடு நான் இன்னும் பண்ணல. ஸோ உங்களுக்கு விசிபிள் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கிளியராகவே தெரியும். ஆல்சோ இதை நான் வந்து ஒரு 30-40 செகண்ட்ஸ்குள்ளே முடிச்சிட்டேன். இதுக்கு நான் வந்து கன்சீலர் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் இந்த ஐப்ரோ பென்சில் அண்ட் ஒரு ஆங்குலர் ப்ரஷ். ஸோ இது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட அரௌண்ட் ஒரு 20 rupees அப்படி தான் ஆச்சு எனக்கு. ஓகே, ஸோ இந்த பர்ஃபெக்ட் ஐப்ரோ ஷேப் நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே ஹேர் இல்லை, ஸோ அங்கே ஹேர் ஃபால் ஆகிருக்கு எனக்கு. ஸோ நான் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேலேயும் கீழேயும் அந்த லைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நான் பெருசாக்கில் இருக்கிறதே தான் நான் வந்து அப்படியே அவுட்லைன் மட்டும்தான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருசாக்கலாம், ஆனால் ரொம்ப பெருசாக்குனா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக வேணால் நம்ம பெருசாக்கலாம், அதுக்கு மேலே ஆக்குனா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சைடும் அவுட்லைன் பண்ணிட்டேன். ஸோ மேலேயும் சைட்ஸ்லேயும் பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே பண்ணலாம். ஸோ சைடில் வந்து எனக்கு ஹேர் க்ரோத் இல்லை அவ்வளோவா. ஸோ நான் அங்கே வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் சைடில். பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எனக்கு ஹேர் இல்லையோ நான் அந்த இடத்துலலாம் வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ கீழேயும் அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா கீழே மேலே ரொம்ப டார்க்காக அவுட்லைன் இல்லாமல் லைட்டான அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணணும், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வேணும்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். ஸோ இந்த ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன் நான் இப்போது. இப்போ எடுத்து நான் ஸ்டார்டிங்கில் இருக்கிற இடத்த வந்து ஸ்மட்ச் பண்ணி விடுறேன். ஸோ ஸ்மட்ச் பண்ணி விடுறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேக்காக தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஸ்மட்ச் பண்ணுறேன். எங்கெல்லாம் நான் வந்து பென்சில் வச்சுருந்தேனோ அந்த இடத்துலலாம் நான் ஸ்மட்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ஆங்குலர் ப்ரஷில் நான் எதுவும் எடுக்கலை. ஸோ அது பிளெயின் ப்ரஷ் தான். ஆல்ரெடி நம்ம அந்த ஐப்ரோ பென்சில் அப்ளை பண்ண பிளாக் கண்டென்ட் தான் இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம் எல்லா இடத்துலையும். ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகுறப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து அவ்வளோவா டார்க் பண்ண வேணாம். ஸோ டார்க் பண்ண ரொம்ப நல்லா இருக்காது, ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த எண்ட்ஸ் வந்து டார்க் ஆக்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஆங்குலர் ப்ரஷ் வச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்பூலி கூட யூஸ் பண்ணலாம் ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு. நம்ம அந்த அவுட்லைன் மேலேயும் கீழேயும் கரெக்டாக வரைஞ்சி உள்ளே ஃபில் பண்ணாலே ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகிடும் ஐப்ரோஸ். நல்லா ஹைலைட்டடாக தெரியும் உங்கள் ஃபேஸில் நீங்கள் இந்த மாதிரி போடுறப்போ. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ஈஸியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் 2 சைடுக்குமே. ஸோ இந்த சைடு நம்ம அப்ளை பண்ணிட்டோம், அந்த சைடு பண்ணல. அவ்வளோதான், பர்ஃபெக்ட் ஐப்ரோ ஷேப் கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக குவிக்காக நம்மளோட ஐப்ரோஸ் வந்து ஹைலைட்டடாக காட்டுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக ஆஃபீஸ்க்கோ இல்லைனா காலேஜ்க்கோ போடுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்கப்லாம் இல்லாமல் கூட இதை நார்மலாகவே யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் வந்து கன்சீலர் அதெல்லாம் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கோ டு மேக்கப்பில் வந்து இது கரெக்டாக செட் ஆகும். ஆல்சோ இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக் வந்து ப்ளூ ஹெவனோட கொக்கோமேனியா. ஸோ இது கூட ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஒரு 130 ருபீஸ் என்னமோ நான் வாங்கினேன். நியூட் ஷேட், ஒரு ஆரஞ்ச் பிங்க் கலந்த ஒரு ஷேட். ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபங்கியான கலர்ஸ், ரொம்ப பிரைட் கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.